மெய்யினுள்ளே பாய்ந்திடும் பாரதம் என் உதிரம் தானடி. தேசியவாதிகள் அனைவருக்கும் இனிய வணக்கம். கள்ளக்குறிச்சியில் விஷசாராயம் மருந்து கிட்டத்தட்ட 35 பேர்த்துக்கு மேலே இறந்துருக்காங்க. இது சம்மந்தமாக பொதுமக்கள் கிட்ட இந்த நிகழ்வுக்கு அரசாங்கம் பொறுப்பேற்கணுமா இல்லை பொதுமக்கள் பொறுப்பேற்கணுமான்ற கேள்வியை முன் வச்சிருக்கோம். அவங்க என்ன பதில் சொல்கிறாங்கன்றதை பார்க்கலாம் வாங்க. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடிச்சு கிட்டத்தட்ட 35 பேருக்கு மேலே இறந்துட்டாங்க. ஆமாம் சார். 95 பேருக்கு மேலே சிகிச்சையில் இருக்காங்க. ஆமாம் சார். இந்த சம்பவத்துக்கு அரசாங்கம் பொறுப்பேற்கணுமா இல்லை பொதுமக்கள் பொறுப்பேற்கணுமா? இதில் அரசாங்கம் தான் பொறுப்பேற்கணுங்க. ஏன்னு கேட்டால் பொதுமக்களால் தான் அரசாங்கம் வந்திருக்குது. அரசாங்கத்தால் பொதுமக்கள் இல்லை. ஆனால் இளைஞர் சமுதாயம் இப்போ உள்ள அரசியலுக்கு கீழே, அதாவது என்ன சொல்கிறதுன்னு கேட்டால் கீழே போயிட்டுருக்கு. மக்களோட விழிப்புணர்வும் கீழே போயிட்டுருக்கு. நல்ல எண்ணங்களும் இல்லை, செயல்பாடுகளும் இல்லை. அதை தான் குறை சொல்லலாம் தவிர மக்களை என்னங்க சொல்ல முடியும்? ஒரு இடத்துல கம்மியாக விற்குன்னு சொன்னால் போய் வாங்க தானே செய்வாங்க. என்ன நல்லதோ கெட்டதோ தீங்கு எதுவும் பார்க்க மாட்டுறாங்க. இப்போ என்ன செய்கிறாங்க, ஒரு பொருள் அதாவது 100 ரூபாய்க்கு விற்கிறத 10 ரூபாய்க்கு விற்றா அதை தானே போய் சொல்லுவாங்க. அதே போல் தான் இப்போ கள்ளச்சாராயம் இந்த லோ மார்க்கெட்டில் போய் மக்களை விழிப்படைய செஞ்சுக்கிட்டு இருக்கு. விரைவில் என்னன்னு கேட்டால் சொல்யூஷன் இதுக்கு என்னன்னு கேட்டால் மக்கள் தான் பழிவாங்கும் படலாம் போல் இருக்குது. இல்லை, இந்த மாதிரிலாம் நடக்காமல் இருக்கிறதுக்கு அரசாங்கம் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அரசாங்கத்தை என்ன சொல்கிறேன்னு கேட்டால் இதுக்கு ஒரு தடை விதிக்கணும். 2வது கள்ளச்சாராயத்தை ஒழிக்கணும். பொதுமக்களுக்கு நல்லது சொல்லணும். இப்போ எங்கள் கவர்மெண்ட்டு நல்லது சொல்லிகிட்டு இருக்கு, நல்லதே சொல்கிறது கிடையாது. நான் நேராக ஒரு ஃபங்க்ஷன் வந்தால் இதை கொண்டு வந்து தரேன், சரக்கை கொண்டு வந்து தரேங்கிறாங்க. பொதுமக்கள் என்ன செய்வாங்க, வீட்டுக்கு வரதை தானே பார்ப்பாங்க. போய் நம்ம வாங்கி சாப்பிட்றதோட வீட்டுக்கே பொருள் வருது. அதனால தான் விழிப்புணர்ச்சி கீழே போகுது. விழிப்புணர்ச்சியும் போது காழ்ப்புணர்ச்சி ஏற்பட்டு போச்சு மக்கள்கிட்ட. அதனால் மக்கள் போய் நம்ம என்னத்தை சொல்ல முடியும்? மக்கள் வர வர என்ன சொல்கிறது, லோவில் தான் போயிட்டுருக்காங்க தவிர ஹை சொசைட்டியில் போகிற போல் இல்லை. இது பொதுமக்கள் எப்படிங்க எடுப்பாங்க? பொதுமக்கள் விற்கிறாங்கன்ட்டு குடிக்க போகிறாங்க. இது அரசாங்கம் தான் முறைப்படி நடவடிக்கை எடுக்கணும். இல்லை, மேற்கொண்டு இந்த மாதிரி நடக்காமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இது உண்மையாகவே நம்ம அரசியல்வாதி தான் தலையிடணும். இதெல்லாம் தடுத்து நிறுத்தக்கூடிய பவர் அவங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. பொதுமக்கள்கிட்ட இது பண்ணாலும் நம்ம அரசாங்கம் விட மாட்டாங்க. அதனால் கண்டிப்பாக அரசாங்கம் இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்தே ஆகும். எந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கணும்னு நீங்கள் பொதுமக்களாக நீங்கள் விரும்புகிறீங்க? பொதுமக்களுக்கு விற்கிறாங்கன்ட்டு குடிக்கத்தாங்க சார் போவாங்க. அதை ஒழிக்கிறதுக்கு என்ன வழியோ அதை பண்ணணும். அரசாங்கம் தான் எடுக்கணும், போலீஸ் ஸ்டேஷன் தான் எடுக்கணும். வேறு யார் எடுப்பாங்க? இதுக்கு மேலே இந்த மாதிரி சம்பவம்லாம் நடக்காமல் இருக்கணும்னா அரசாங்கம் தான் பாதுகாக்கணும். என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? என்ன பண்ணணும்னா அவங்களையெல்லாம் பிடிச்சி கண்டிக்கணும். அந்த மாதிரி வேலை பண்ணுறவங்களுக்கு கண்டிக்கணும். கண்டிப்பாக அரசாங்கம் தான் பொறுப்பேற்றுக்காங்க. அரசாங்கம் இந்த மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்? அதாவது இந்த பழைய இப்போ கொஞ்சம் ஒரு 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி கூட இந்த தொலைத்தொடர்பு சாதனங்கள் எதுவும் இல்லை. அதனால் ஒரு இடத்துல கள்ளச்சாரம் காய்ச்சா ஈஸியாக தெரியாது அப்படின்னு நினச்சிக்கலாங்க. இப்போ எங்கே என்ன நடந்தாலும் அடுத்த டைம் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி வசதி நவீன உலகம் இருக்குங்க. இந்த நேரத்தில் அரசாங்கம் இதை பயன்படுத்தி எங்கே என்ன நடக்குதுன்னு கண்காணிக்கணுங்க. இது ஒரு இடத்துல சம்பவம் நடக்குதுன்னா இவங்க கண்டுக்காமல் லஞ்சம், காவல்துறையாக இருந்தாலும் சரி மற்ற அதிகாரிகளாக இருந்தாலும் சரி லஞ்சம் வாங்கிட்டு கண்டுக்காமல் இருக்கிறது சமூகத்துக்கு பயங்கரமான சீரழிவு. கண்டிப்பாக இதுக்கு 100% பொறுப்பு அரசு தான் எதுக்குன்னு தான் என்னுடைய கருத்து. கள்ளக்குறிச்சியில் விஷசாராயம் குடிச்சு 35 பேருக்கு மேலே இறந்துருக்காங்க. ஆமாங்க, பார்த்தேன். இப்போ இந்த நிகழ்வுக்கு அரசாங்கம் பொறுப்பேற்கணுமா இல்லை பொதுமக்கள் பொறுப்பேற்கணுமா? பொதுமக்கள் எப்படி பொறுப்பேற்க முடியும்? அரசாங்கம் தான் பொறுப்பேற்காங்க. இந்த மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்காக கவர்மெண்ட் அடுத்து என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்? அதிகாரிகள் தான் கண்டிஷன் பண்ணுறாங்க. அதிகாரிகள் உடனே இருக்காங்க. கள்ளச்சார வியாபாரிகளுக்கு அதிகாரிகள் கரெக்டாக இருந்தாங்கன்னா சாவுக்கே வாய்ப்பு இல்லைங்க. அதிகாரிகள் உடனே எடுத்துருக்காங்க கள்ளச்சார வியாபாரிகளுக்கு. 2 பேர்கிட்டையும் அந்த விஷயம் இருக்குது. ஏன்னா அரசாங்கங்கிறது நம்ம எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்க முடியாது. ஜனங்க தான் அதை பின்னாடி தான் ஃபாலோ பண்ணணும். நல்லது கெட்டதெல்லாம் அவங்க தான் பார்த்துக்கணும். கண்டிப்பாக 2 பேருக்குமே அதனுடைய ஃபுல் பொறுப்பு இருக்குது. அரசாங்கத்துக்கும் சரி மக்களுக்கும் சரி. விழிப்புணர்வு நம்ம தேவைதான். அது நம்ம இந்த மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? நடக்காமல் இருக்கணும்னா அந்த இடத்துல கண்காணிப்பு கரெக்டாக இருக்கணும். கண்காணிப்பு இல்லைங்கிறனால தான் இப்போ நிறைய பேர் மாற்றப்பட்டிருக்குன்னு சொல்லி நியூஸ் தான் நமக்கு தெரியும். அந்த நியூஸ் பார்க்குறோம். நியூஸில் பார்க்கும்போது நமக்கே தெரியுது அது எவ்வளோ பெரிய கலெக்டர்லேருந்து எல்லாமே மாறுறாங்க போது ஏதோ ஒரு விஷயம் தப்புங்கிறது எல்லாம் அவங்களுக்கே தெரியுது. அந்த மாதிரி இன்னும் இல்லாமல் இருக்கணும். அதுதான் பெரிய விஷயம். அரசாங்கம் தான் பொறுப்பேற்றுக்கணும் முதல்ல. இல்லை, நீங்கள் டாஸ்மார்க்கு இந்த மாதிரி நீங்கள் விலையை ஏற்றிட்டே போனாங்க. இப்போ அவங்களுக்கு எப்படி கள்ளச்சாரம் தான் குடிக்க தோணும் அவங்களுக்கு. இப்போ கனிமொழி அக்காட்டையும் கேளுங்க நீங்கள்.
அவங்க தான் சொன்னாங்கல்ல டாஸ்மார்க்கெல்லாம் மூடுவான்னு சொன்னாங்கல்ல. அண்ணாமலை சொல்கிற மாதிரி கள்ளுக்கடையெல்லாம் திறந்து விட்டாச்சுன்னா இந்த கள்ளச்சாராயம் இவ்வளோ ஜாஸ்தி வராது. இதுக்கு என்ன தீர்வு நீங்கள் நினைக்கிறீங்க? இன்னத்து தேர்வுன்னா கள்ளுக்கடை தான் வரணும். கள்ளுக்கடை நிறைய திறந்துன்னா அவங்களுக்கு அதாவது குடிக்காமல் இருக்க மாட்டாங்க ஜனங்க. கள்ளுக்கடை திறந்துன்னா அவங்க இந்த சாராயம் குடிக்காமல் கள்ளை குடிக்க போயிடுவாங்க. அரசாங்கம் பொறுப்பதே ஏற்றணும். அதனால அவங்க விற்க போய் தான் பொதுமக்கள் வாங்கி குடிக்கிறாங்க. அவங்க குடும்பம் 35 பேர் இறந்துட்டாங்கன்னா இப்போ அவங்க குடும்பத்தை யார் பார்க்கணும்? அரசாங்கம் தான் கவனிக்கணும். இல்லை இந்த மாதிரி விஷயம் வந்து கள்ளச்சாராய சாவு இந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்னா அரசாங்கம் என்ன பண்ணணும் நீங்கள் ஒரு பொதுமக்களாக நினைக்கிறீங்க? பொதுமக்கள் வந்து அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணவும் முடியாது. ஏன்னா அவங்க விற்கிறாங்க, இவங்க வாங்கி குடிக்கிறாங்க. அவங்க என்ன கலக்குறாங்கன்னு யாருக்கு தெரியும் சொல்லுங்க? அவங்க என்ன கலக்கி விற்கிறாங்கன்னு யாருக்கு தெரியும்? சரி, அப்போ குடிக்கிறவங்க சாகத்தான் செய்கிறாங்க. இந்த மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுங்க? நடக்காமல் இருக்கிறதுக்கு அரசாங்கம் தான் பொறுப்பேற்றுக்கணும். அரசாங்கம் தான் இதுக்கு வந்து அப்புறம் அரசாங்கம் பொறுப்பேற்கணும் அப்படின்னா பொதுமக்களுக்கு இதில் ஒரு கடமை இல்லை. பொதுமக்களும் இன்னொன்று என்ன தெரியுமா, நம்ம தான் இன்னொன்று நம்ம தான் தேடி போகிறோம் குடிக்கிறதுக்கு. அப்போ அரசாங்கமும் அதில் பாதிக்க நமக்கு சப்போர்ட் பண்ணல, நம்மளும் வந்து தப்பான வழியில் போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? சின்ன இந்த மாதிரி நடக்காமல் இருக்கணும்னு என்ன பண்ணணுங்க? அது கவர்மெண்ட் தான் கரெக்ட் பண்ணணும். ஒன்றும் இல்லை, இன்னைக்கு காலையில் டிவி பார்த்தேன், ஒரு குவார்டர் பாட்டிலில் பள்ளியோடு இருந்துச்சின்னு சொல்லி அந்த ஊரில் பிரச்சாரம் பண்ணிட்டு கிடந்தாங்க. எந்த ஊர் ஏதோ ஊர் சொன்னாங்க. அந்த ஊரில் பள்ளி பாட்டிலுக்குள்ளே பள்ளி உங்கள் டச்சு செல் இருந்துச்சு எடுத்து பாருங்கள், அதில் போட்டிருப்பாங்க பாருங்கள். இன்னைக்கு அந்த மாதிரிலாம் இருக்குது. நாங்களும் குடிக்கிறவங்க தான், நைட்டில் குடிப்போம், இல்லைங்கள போய் சொல்லலாம். இந்த மாதிரி சம்பவம் நடக்காமல் இருக்கிறதுக்கு அரசாங்கம் தரப்புலேருந்து என்ன பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க பொதுமக்களாக? பொதுமக்களாக பார்க்க போகணுன்னா என்ன பண்ண முடியும்? முதல்ல பிராண்டி கடை வேண்டாம்னு ஒழிச்சாங்க. இப்போ வேணும்னு நிறைய திறக்கிறாங்க, அவ்வளோதான். நம்ம என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் கம்மி பண்ணால் எல்லாம் சரியாயிருண்டு. கம்மியெல்லாம் பண்ண முடியாது. பிராண்டி கடையை கம்மி பண்ணாலும் குடிக்கிறவங்க எச்சா தான் ஆகும். உங்களுக்கு 21 வயசுக்கு மேலே கொடுக்க வேண்டாங்கிறான், 12 வயசு பையன் வாங்கிட்டு போயிட்டு தான் இருக்கான். அதுக்கு என்ன பண்ணுவீங்க? அப்படி பார்க்க போனால் நம்ம என்ன தான் பண்ணுவீங்க? நீங்கள் அரசாங்கத்தால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றீங்க. ஒரு லேடிஸை கொண்டு வந்து பிராண்டி கடைக்கு பக்கத்தில் நிறுத்திட்டு புருஷங்காரம் வாங்கிட்டு போகிறான். பெத்த பிள்ளைய உட்கார வச்சுட்டு வாங்கிட்டு போகிறான். பெத்த பிள்ளைவே வந்து அப்பனுக்கு வாங்கிட்டு போகுது. இதெல்லாம் நடக்க தான் செய்யுது. இப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும்? அரசாங்கம் எப்படி பொறுப்பேற்றுக்க முடியும்? அவங்க நாட்டைத்தான் பார்ப்பாங்களுடைய வந்து அரசாங்கம்னா அதை வந்து அங்கே உள்ள பொதுமக்கள் தான் அதை கண்டுபிடிச்சி சொல்லணும். அவைகளுக்கு காவல்துறை காவல்துறை உடைய வந்து அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை ஒருவேளை அரசாங்கம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்தால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்காமல் இருக்கும். அரசாங்கம் எல்லாத்துக்கும் நம்ம பாதுகாப்பு அரசாங்கம் வந்துட்டு இருக்க முடியல நம்மளுக்கு. அரசாங்கம் இந்த மாதிரி விஷயங்கள் அடுத்து நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும்? அது அரசாங்கம் தான் நடவடிக்கை எடுக்கணும். அவங்களுக்கு இப்போ கண்டுபிடிச்சி அவங்க தான் கொண்டு வரணும். குற்றவாளி யாருன்னா அவங்க தான் தண்டிக்கணும். அதாவது தீர்வு கிடைக்கும். நம்ம தீர்வு கொடுக்க முடியாது. அதை இப்படி தெரிஞ்சிச்சு யாருன்னு தெரிஞ்சுன்னா அரசாங்கம் தான் நடவடிக்கை எடுக்கணும். பொதுமக்கள் நல்லா ஒத்துழைப்பு கொடுத்தா தான் எதையுமே சமாளிக்க முடியும். பொதுமக்கள் ஒத்துழைப்பு அரசாங்கம் ஒன்றும் பண்ண முடியாது. பொதுமக்கள் தான் பொறுப்பேற்றுங்க அரசாங்கம். ஏன்னா அரசாங்கம் அவங்க ஏகப்பட்ட வேலை பார்ப்பாங்க. நம்ம அதில் வந்து பொதுமக்கள் நம்ம குடிக்காமல் இருந்தால் அது ஏங்க அவங்க இது பண்ணுறாங்க? இப்போ இந்த மாதிரி விசசாராயம் விற்கிறதெல்லாம் வந்து சட்டவிரோதமான செயல்களை எல்லாம் வந்து கவர்மெண்ட் தானே கண்காணிக்கணும். அது கவர்மெண்ட் கண்காணிக்கணும். போலீஸ் எத்தனை போடுவாங்க? போலீஸ் எல்லாரும் எதுக்குன்னு பாதுகாப்பு பண்ணுவாங்க. ஏதோ ஒரு குறிப்பிட்டதுக்கு பார்க்க முடியும். காட்டுக்குள்ளே அதுக்குள்ளே வித்துட்டு இருந்தாங்கன்னா அதெல்லாம் யார் பார்ப்பாங்க? சரி, ஓகே. இனிமேல் இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்காமல் இருக்கிறதுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னு பொதுமக்களாக நீங்கள் விரும்புகிறீங்க? அது கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னா அது இனிமேல் வராமல் இருக்கிறதுக்கு ஏதாவது பண்ணுவாங்க. பொதுமக்களுக்கு தான் அவங்க பொறுப்பு ஒப்படைக்கணும். பொதுமக்கள் வந்து அவங்க வந்து யாரும் விற்கிறதுக்கு வந்து யாரும் வந்து கூப்பிட்றதில்ல. யாரைக்கிற கவர்மெண்ட்டு திறந்து வச்சுருக்குன்னா நம்ம போய் வம்பில் போய் குடிக்கிறோம். அதனால் வந்து நம்ம அதுக்குள்ள வர்றது வந்து நம்ம தான் ஏற்றுக்கணும். கவர்மெண்ட் எப்படி பொறுப்பு ஏற்றுக்கு? இல்லை கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி குற்ற நிகழ்வுகள்லாம் நடக்காமல் கவனிக்கணும் இல்லைங்களா? கவனிக்க. ஆனால் அதுக்குண்டான அவங்களையெல்லாம் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கல்ல. நீ இது மாதிரி நடவடிக்கை இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காமல் பார்த்துக்க வேண்டியது அது கவர்மெண்ட் தான் பார்த்துக்கணும். அதை என்ன பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இனிமேல் வந்து எல்லாம் மாற்றினவங்க புதுசாக போட்டிருக்காங்க. அவங்க வந்து என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுத்துக்க வேண்டியது. இந்த மாதிரி நிகழ்வுகளுக்கு அரசாங்கம் பொறுப்பேற்கணுமா இல்லை பொதுமக்கள் பொறுப்பேற்கணும்? இல்லை அரசாங்கம் தான் பொறுப்பு. பொதுமக்களுக்கும் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா? மெயின் காரணம்
சரி, இந்த மாதிரி விஷயமெல்லாம் அடுத்து நடக்காமல் இருக்கிறதுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அடுத்த வந்து ஸ்டெப் எடுக்கணும், தடை பண்ணணும், ஸ்டெப் எடுக்கணும். எனக்கு கேட்க போனால் பொதுமக்களும் இருக்கணுங்க. ஏன்னா அவங்க பார்த்து ஏற்பாடு பண்ணினாங்கன்னா பூரா இது பண்ணிக்கலாம். இவங்க பார்த்து காசு வாங்கி ஓட்டு போட்டு அவங்களால பெருசாக்குனதுனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையும் அது வர்றதுங்க. இதுக்கு பொதுமக்கள் ஒரு இதுதாங்க. இந்த மாதிரி விஷயங்களை அடுத்து நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னு ஒரு பொதுமக்களை நீங்கள் நினைக்கிறீங்க? பொதுமக்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுத்து அவங்க பார்க்கணுங்க. நம்மளும் அவங்களுக்கு யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு பார்த்து நம்ம ஓட்டு போடணுங்க. இந்த நிகழ்வுக்கு அரசாங்கம் பொறுப்பேற்கணுமா இல்லை பொதுமக்கள் பொறுப்பு? அரசாங்கம் தான் பொறுப்பெடுக்கணும் சார். பொதுமக்களுக்கும் கடமை எல்லாம் இருக்கு இல்லைங்களா? நீங்கள் அரசாங்கத்தை மட்டும் சொல்கிறீங்க. அவங்க தானே விற்கிறாங்க, அது தானே வாங்கி குடிச்சு தானே அந்த மாதிரிலாம் அடுத்த இவங்க என்ன பண்ணலாம் அடிக்ட் ஆயிடுறாங்க அதுக்கு, அதனால தான். சரி, இந்த மாதிரி விஷயமெல்லாம் நடக்காமல் இருக்கணும்னா அரசாங்கம் என்ன பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவங்க கடுமையான தண்டனை கொடுக்கணும் இந்த மாதிரிலாம் பண்ணாதமாக இருக்கிறதுக்கு. பொதுமக்களுக்கு அந்த ஊர் மக்களுக்கு தெரியும் 23 வருஷமாக நடந்துட்டு இருக்கிற தொழில். அப்போ அவங்க ஒரு பயத்தினால தான் சொல்லாமல் இருந்துருக்குறாங்க. காவல்துறை அதை கண்டுபிடிக்கணும். காவல்துறை மேலே ஒரு மிஸ்டேக்கு. அரசாங்கங்கிறத பொறுப்பு இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த அரசாங்கம் வந்து அந்த காவல்துறை மேலே நல்லா கண்டிஷனாக நடவடிக்கை எடுக்கணும். ஒரு தடவை கண்டிஷனாக எடுத்தா சஸ்பெண்டு இடமாற்றம்னு சொன்னால் அதில் பிரயோஜனம் இல்லை. அவங்க தீவிரமான நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா அது நிறையா தடவை நடக்குது. அப்போ அந்த ஊர் மக்களுக்கு ஒரு தைரியம் வரும். அப்போ தான் அவங்க வந்து வெளியே சொல்லுவாங்க. அவங்க ஏதாவது ஆபத்து வருமா, அவனால் நம்மளை எதாவது கொண்டு விடுவானா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குமில்ல. அதனால் அவங்க சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. அப்போ போலீஸுகளுக்கு கண்டிப்பாக தெரியும். அப்போ அந்த போலீஸ் தான் மெயினாக நடவடிக்கை எடுக்கணும். காவல்துறை சரியாக இருந்தால் இந்த மாதிரி நிகழ்வு நடக்காது. இதை கவர்மெண்ட் வந்து அதை கண்டிஷனாக நடவடிக்கை பலமாக எடுக்கணும். சும்மா சாதாரண டிரான்ஸ்ஃபரு பார்த்தா அவங்க இன்னொரு பக்கம் போய் அதே சம்பளம் தான் வாங்க போகிறாங்க இல்லை. அப்போ வந்து என்ன பிரயோஜனம்? அவன் வந்து இன்னொரு இடத்துல டியூட்டி பார்த்துட்டு அவங்க இன்னொரு இடத்துல அப்படி தான். அப்போ மாநிலம் இப்படி நடக்கும். அது வந்து கவர்மெண்ட் வந்து அரசாங்கம் வந்து ஸ்டாலின் ஐயா நல்ல நடவடிக்கை பலமாக எடுக்கணும். கள்ளக்குறிச்சியில் பார்த்தீங்க அப்படின்னா விஷசாராயம் குடிச்சு 35 பேத்துக்கு மேலே இறந்துருக்காங்க. இந்த மாதிரி நிகழ்வுகளுக்கு பொறுப்பு அரசாங்கம் இருக்கணுமா இல்லை பொதுமக்கள் இருக்கணுங்களா? அரசாங்கம் தான் இருக்கணும். ஏன்னா பொதுமக்களுக்கும் கடமை பொறுப்பெல்லாம் இருக்கு இல்லைங்களா? இருக்குது. நம்மளும் பாதுகாப்பாக இருக்கணும், அன்சாக்கிரதை இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இனிமேல் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும். அரசாங்கத்துக்கு இது எப்படி இருக்கிறீங்க? பொதுமக்கள் தானே. பொதுமக்கள் வந்து அங்கே இருக்கிற இடத்துல வந்து ஆக்கியபை பண்ணுறவங்கள வந்துட்டு இது பண்ணணும் இல்லையா? அவங்க இடம் கொடுக்கறதுனால தான் நாங்கள் காய்ச்சுறாங்க. இல்லை, இப்போ இந்த மாதிரி குற்றச்செயல்களில் ஈடுபடுவர் மீது இப்போ காவல்துறை கண்காணிக்கணும்ல. அப்போ அரசாங்கத்துக்கு காவல்துறை வந்துட்டு கண்காணிக்குன்னா இப்போ அங்கே ஒரு கலாச்சாரம் இருக்குன்னா ஜனங்களுக்கு தெரியாமலே அவங்க இது பண்ணுவாங்க. இந்த காய்ச்சலும் ஜனங்களுக்கு தெரியாமல் அப்போ அங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து இது பண்ணோம் இல்லையா? குடிக்கணும் உங்களுக்கு தோணும் ஒரு டைமில் அவன் காய்ச்சி தான் ஆவான். குடிக்கணும் தோணும். அதுக்கு தானே டாஸ்மாக்னு கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது குடிக்க வேண்டியதானே. ரேட்டு கம்மின்னு சொல்லிட்டு எதுக்கு இது குடிக்கிறாங்க? இந்த மாதிரி அடுத்தடுத்து குற்றச்சம்பவங்கள் இல்லை இந்த மாதிரி அசம்பாவிதமெல்லாம் நடக்காமல் இருக்கிறதுக்கு அரசாங்கம் என்ன பண்ணணும் நீங்கள் நினைக்கிறீங்க? அரசாங்கம் பார்த்தாலும் ஸ்டாப் பண்ணணும், பேன் பண்ணணும். பேன் வந்துன்னா இந்த மாதிரி இடத்துல இந்த மெயினான ஏரியாத்தில் இருக்காது. இந்த மாதிரி அவுட்டர் ஏரியாவில் வந்துட்டு கொஞ்சம் ரோந்து போயிட்டு வந்து இந்த மாதிரி இருக்கிற இடத்துல எல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ண அரசாங்கம் கண்டிப்பாக அது பண்ணணும். எல்லாமே நம்ம அரசாங்கத்தை ப்ளேம் பண்ண முடியாது இல்லையா? பொதுவும் ஸ்ட்ரைட்டாக நிற்கணும். ஹர்த்தால் மாதிரி ஏதோ ஒன்று பண்ணணும். அந்த சைடு வந்துட்டு ஒரு இதுவும் நிற்கணும். அவங்க ஸ்ட்ரைக் மாதிரி ஒன்று பண்ணணும். அவங்க பேன் பண்ணி அங்கே எடுக்கிற வரையும் ஸ்ட்ரைக் பண்ணணும். அது அப்போ தான் தவிர்க்க முடியும். இப்போ எத்தனை 30க்கு மேலே ஆயிடுச்சு இல்லையா? அப்போ என்ன பண்ண முடியும்? குடிக்கிறதுனா ஆசை தான் எல்லாரும் குடிக்க தான் செய்வாங்க. விலை கம்மியாக கிடச்சா எல்லாருமே இப்போ ஃப்ரீன்னு சொன்னால் எல்லாம் போகிறாங்க இல்லையா? விலை கம்மினா எல்லாரும் குடிக்க தான் செய்வாங்க. பொதுமக்கள் தான் கண்டிப்பாக சொல்லுவாங்க. இப்போ அரசாங்கத்துக்கும் இதில் கடமை இருக்கு இல்லைங்களா? கடமை இருக்குது கண்டிப்பாக. ஆனால் அவங்களுக்கு தெரியாமல் தானே போய் இதை குடிக்கிறாங்க. அப்போ அவங்க தான் பொறுப்பு ஆகும். ஆமாம். மேற்கொண்டு இந்த மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணணும்? அவேர்னஸ் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணணும். ஆமாம், மக்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். இது குடித்தா கண்டிப்பாக நம்ம உயிரிழக்கத்துக்கு நேரிடும் அப்படின்னு அதை தெரிஞ்சு பண்ணணும். ஆமாம். சரி, இப்போ அரசாங்கம் வந்து இந்த நடவடிக்கைகள் பற்றியில் உங்களோட கருத்துனா? அரசாங்கம் அவங்களோட நடவடிக்கை கரெக்டாக தான் பண்ணுறாங்க. இவங்க தெரியாமல் தானே விற்கிறாங்க. இது தெரியாமல் கிடைக்கிது, இந்த பொருள் கிடைக்கிது தானே இவங்க போகிறாங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை காண தேசியவாத நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.